வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை மின்னல் செய்திகள் தொகுப்பில் விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான LICயின் இணையதள பக்கம் ஆங்கிலத்திலிருந்து திடீரென ஹிந்தியில் மாற்றப்பட்டதால் ஹிந்தி மொழி தெரியாத மக்கள் கடும் அவதி அடைந்தனர். மொழியை தேர்வு செய்வதற்கும் ஹிந்தியிலேயே ஆப்ஷன் வழங்கப்பட்டிருந்ததால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதற்கு தமிழ்நாடு தலைவர்கள் மத்திய அரசுக்கும் LICக்கும் கடும் கண்டனங்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட நிலையில் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துக் கொண்டுள்ள LIC இது தொழில்நுட்ப கோளாறால் நடைபெற்றதாக விளக்கம் அளித்துள்ளது. மேலும் மாலையில் மீண்டும் அதன் இணையதளம் ஆங்கிலத்திற்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. LIC இணையதளம் ஹிந்தி திணிப்புக்கான பிரச்சார கருவியாக குறைக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கும் விருப்பம் கூட ஹிந்தியில் காட்டப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், இது இந்தியாவின் பன்முகத்தன்மையை மிதித்து பலவந்தமாக கலாச்சாரம் மற்றும் மொழி திணிப்பு தவிர வேறு இல்லை என கூறியுள்ளார். LIC அனைத்து இந்தியர்களின் ஆதரவுடன் வளர்ந்தது என்றும் அதன் பங்களிப்பாளர்களில் பெரும்பான்மையினரை காட்டிக் கொடுக்க எவ்வளவு தைரியம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். LICயின் இணையதளம் ஹிந்தியில் மாற்றப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி தெரியாத மக்களுக்கு LICயின் இணையதளம் பயன்படுத்த முடியாத அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், எங்கு எதில் எப்படி ஹிந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டமன்றம் ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரங்கள் இன்று மாலையுடன் நிறைவடைந்தன. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 4140 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இதேபோல் 38 தொகுதிகளுக்கு ஜார்க்கண்டில் இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறுகின்றது. பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் 5 இடங்களில் பேரணி நடத்தி வாக்கு சேகரித்தார். இத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகின்றது. 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மகாராஷ்டிராவில் பணம் விநியோகம் செய்த பாஜக தலைவர் கையும் களவுமாக சிக்கினார். மகாராஷ்டிராவில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் மும்பை ஹோட்டல் ஒன்றில் பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே போலீஸ் பாதுகாப்புடன் 5 கோடி ரூபாய் வரை பணம் விநியோகம் செய்து கொண்டிருந்தார். நல்ல சூபரா தொகுதி பாஜக வேட்பாளருக்காக இந்த பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கு சென்ற பகுஜன் விகாஸ் அகாடியின் வேட்பாளரான கிஷிஜித் தாகூர் உள்ளிட்டோர் வினோத் தாவ்டேவை கையும் களவுமாக பிடித்தனர். அப்பொழுது அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட டைரியில் சுமார் 15 கோடி ரூபாய் வரை பணம் விநியோகம் செய்யப்பட்டதற்கான தரவுகள் இருந்துள்ளன. டெண்டர் விவகாரம் தொடர்பாக அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு விசாரணையை வரும் டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆஜரானார். இதையடுத்து வழக்கு விசாரணைக்காக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. உஷாராக இல்லை என்றால் உதிரி கட்சிகள் மேலே வந்துவிடும் என அதிமுகவினரை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி எச்சரித்துள்ளார். அரியலூர் மாவட்ட அதிமுகவின் கள ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய KP முனுசாமி, 2026 தேர்தல் அதிமுகவிற்கு வாழ்வா சாவா பிரச்சனை என்றும், அதிமுகவின் கௌரவம் MGR ஜெயலலிதாவின் புகழ் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் வரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றும் கூறினார். அதிமுகவுடைய கௌரவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 50 இடங்களில் தமிழக அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அண்மையில் அமைச்சர் TRB ராஜா 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 தனியார் நிறுவனங்கள் உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து அறிவித்திருந்தார்.
அதன்படி ஒப்பந்தம் செய்த சென்னை கிண்டியை தலைமையிடமாக கொண்டு 28 ஆண்டுகளாக செயல்படும் பாலிஹவுஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றுள்ளது. இதேபோல அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்படும் பாலிஃபிட் நிறுவனம், வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனம், ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்டுமான நிறுவன அதிபர் சிவசுப்பிரமணியன், அதன் இயக்குநர் ஷபீர் யூசுப்பின் வீடு, அலுவலகங்களில் ஐடி ரெய்டு நடைபெற்றது. சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜா வீடுகளில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடியான சிசிங் ராஜா சமீபத்தில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்நிலையில் சென்னை சிட்லப்பாக்கம் அடுத்த ராமகிருஷ்ணாபுரத்தில் உள்ள சிசிங் ராஜாவின் வீட்டில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சிசிங் ராஜா கூட்டாளிகள் குறித்த தகவல், நிலம் தொடர்பான ஆவணங்களை கைப்பற்ற இந்த சோதனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஓபுலாபுரம் பகுதியில் பாலிஹவுஸ் என்ற தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். 4 கார்களில் வந்த 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள வெள்ளிமலை சின்ன திருப்பதி இடையேயான சாலை குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய இறப்பிற்கு பின் அம்மக்களின் சமூக வாழ்வியல் மேம்பாடு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வெள்ளிமலை சின்ன திருப்பதி இடையே சாலை எப்பொழுது நிறைவடையும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்பொழுது கல்வராயன் மலைப்பகுதியில் 10 கிலோமீட்டருக்கு சாலை சீரமைக்கப்பட்டிருப்பதாகவும் மண் சாலைகளை சீரமைக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் அரசு வழக்கறிஞர் கூறினார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் விஷச்சாராயம் குடித்து 66 பேர் பலியாகினர். தமிழகம் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அதிமுக, தேமுதிக, பாஜக உட்பட பல்வேறு அமைப்புகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கில் வாதம், பிரதிவாதம் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் நாளை காலை தீர்ப்பளிக்க உள்ளனர். அதிமுக கூட்டணிக்கு வருபவர்கள் 20 சீட் 100 கோடி வேண்டும் என அரிசி விற்பது போன்று பேரம் பேசுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். திருச்சி சோமரசம்பேட்டை பகுதியில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கூட்டணிக்கு வருபவர்கள் 20 சீட் கொடுங்க, 50 கோடி 100 கோடி கொடுங்க என கேட்பதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். அதிமுக நிர்வாகிகள் ஒற்றுமையாக இல்லை என்றால் வரும் தேர்தலிலும் எதிர்க்கட்சியாகவே இருப்போம் என்று தங்கமணி காட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற அதிமுக மாவட்ட கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பேசிய அமைச்சர் தங்கமணி, அதிமுக நிர்வாகிகள் பொறுமையில்லாமல், கட்சி வளர்ச்சியில் கவனம் இல்லாமல் இருப்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக நிர்வாகிகளிடம் ஒற்றுமை இல்லை என்றால் வரும் தேர்தலிலும் எதிர்க்கட்சியாகவே தான் இருப்போம் என்றும் கூறினார். பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள அவசரகால வெள்ள மீட்பு குழுவை அமைத்து நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்வளத்துறை சார்பில் 147 பொறியாளர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் மண்டல கண்காணிப்பு பொறியாளர்கள் ஒருங்கிணைப்பு அலுவலர்களாக செயல்பட உள்ளனர். மேலும் பாசன கட்டமைப்பு, குடிநீர் கட்டமைப்புகளை பாதிக்காத வகையில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சென்னை திருவேற்காட்டில் ஆக்கிரமிப்பு அகற்றத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோலடியைச் சேர்ந்த கார்பெண்டர் சங்கர் என்பவரின் வீட்டை அகற்றுவதற்கு அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டியதால் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு நியாயம் கேட்டு நடைபெற்ற சாலை மறியலின் போது திருமண விழாவிற்கு போலீஸ் பாதுகாப்புடன் வரும் அமைச்சர் மக்கள் பிரச்சினைக்கு வரமாட்டாரா என்று கேள்வி கேட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டம் நடத்திய மக்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். ஆவடி தொகுதிக்குட்பட்ட திருவேற்காடு கோலடி பகுதியில் வாழ்ந்து வரும் தொல்குடி மக்களின் வீடுகளை இடித்து அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் முடிவினை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வீடுகளை இடிக்கும் உத்தரவை திமுக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். திருவேற்காட்டில் அரும்பாடுபட்டு கட்டிய வீடு அரசால் இடிக்கப்படும் என்ற அச்சத்தில் உயிர் விட்ட சங்கர் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியுள்ள சீமான், இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க திமுக அரசு காத்திருக்கிறது என்றும் வினவியுள்ளார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வேதாந்தா நிறுவனத்தின் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதற்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் அங்குள்ள பல்லுயிர் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். பல்லுயிர் வாழ்விடங்களை எதற்காகவும் தியாகம் செய்ய முடியாது என்று கூறியுள்ள அன்புமணி, சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சேலம் ஒருங்கிணைந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகைகள் குறித்து அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்பொழுது அமைச்சர் கேட்ட சில தரவுகள் இல்லாமல் திணறியதால் அதிகாரிகளை அமைச்சர் கடிந்து கொண்டார். மேலும் மாதந்தோறும் அனைத்து தரவுகளையும் முறையாக பராமரிக்கவும் அறிவுறுத்தினார். கம்போடியா கும்பலின் 1.5 கோடி தொலைபேசி அழைப்புகள் ஏஐ தொழில்நுட்ப உதவியோடு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக மாநில சைபர் குற்றப்பிரிவு கூடுதல் டிஜிபி சந்தீப் மிட்டல் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து வரும் அழைப்புகளை தடுக்கும் முயற்சியில் மாநில சைபர் குற்றப்பிரிவு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர், ஆள் சேர்க்கும் நிறுவனங்கள் மற்றும் இடைத்தரகர்களிடம் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். எல்ஐசி நிறுவனத்தின் வலைதளத்தை முழுமையாக ஹிந்திக்கு மாற்றியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஹிந்தி பேசாத பிற மாநிலத்தவர்களுக்கு பயன்பெறும் வகையில் அதனை மீண்டும் உடனடியாக வழக்கம்போல் ஆங்கிலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் பாஜக திட்டமிட்டு வேண்டுமென்றே தமிழ் உட்பட பிற மொழிகள் பேசும் மாநிலங்களை நசுக்கும் வகையில் ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். வங்கக்கடலில் உருவாகும் புயல் சின்னம் பாதிப்பை தராது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 26ஆம் தேதி இரவு புயல் சின்னமாக மாறும் வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் பாதிப்பு ஏற்படாது என்றும், ஆனால் சென்னை, திருவள்ளூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 26ஆம் தேதி இரவு புயல் சின்னமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் வரும் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் விட்டு மழை பெய்யும் என்றும், கடலோரத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், 26, 27, 28 ஆகிய தேதிகளில் பருவமழை தீவிரமடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர்கள், 3 ஒன்றிய செயலாளர்களை நியமிக்க முடிவு செய்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர்
பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த பனையூரில் தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. செல்போன் எண்ணிற்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி மசாஜ் செய்ய அழைப்பு விடுத்த நபரை பாஜகவை சேர்ந்த பெண் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் திறன் மற்றும் விளையாட்டு பிரிவு மாநில செயலாளராக உள்ள அலிசா அப்துல்லாவிற்கு ஆண் ஒருவர் ஆபாச மெசேஜ் அனுப்பி மசாஜ் செய்ய அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரை மடக்கி பிடித்த அலிசா நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். மதுரை அருகே ஜாதி சான்றிதழ் கேட்டு 13வது நாளாக பள்ளி மாணவர்கள் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பறவை பேரூராட்சிக்குட்பட்ட சத்தியமூர்த்தி நகரில் ஏராளமான காட்டுநாயகர் சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் பெற்று வந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் கடந்த ஓராண்டுக்கு மேலாக பழங்குடியினர் ஜாதி சான்றிதழை தர மறுப்பதாக குற்றம் சாட்டி தொடர் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் அமைச்சர் மூர்த்தி நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை ஒட்டி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி வரும் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பணத்தை கொடுத்து வெற்றி பெறுவதுதான் பாஜகவின் நோட் ஜிகாத் என மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே பணம் விநியோகம் செய்யும் போது மாற்றுக் கட்சியினரால் கையும் களவுமாக சிக்கினார். அவர் மீது வழக்கும் பதியப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய உத்தவ் தாக்கரே, மற்ற மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்து பாஜக ஆட்சியை கொண்டு வர உதவும் வினோத் தாவ்டேவுக்கு டாக்டர் பட்டம் வழங்கலாம் என்று கிண்டல் செய்தார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்காத மத்திய அரசை கண்டித்து நடத்தப்பட்ட முழு கடையடைப்பு போராட்டத்தால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கேரளாவில் கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் கொட்டித்தீர்த்த கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. சில கிராமங்கள் மண்ணில் புதைந்ததால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். இதனிடையே வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி மத்திய அரசுக்கு கேரள அரசு கோரிக்கை வைத்தது. இதற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்ததால் கேரள அரசு கடும் கண்டனத்தை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. RBI உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்பான டீப் ஃபேக் வீடியோக்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று RBI எச்சரித்துள்ளது. சமூக வலைதளங்களில் RBI ஆளுநர் மற்றும் அதன் உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்பான டீப் ஃபேக் வீடியோ பரவி வருகிறது. அதில் அவர்கள் பொதுமக்களுக்கு RBI திட்டங்கள் குறித்து விளக்குவது, முதலீடு தொடர்பாக ஆலோசனை வழங்குவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் அறிக்கை வெளியிட்டுள்ள RBI இந்த வீடியோ காட்சிகள் போலியானவை என்றும் அதில் குறிப்பிடப்படும் திட்டங்கள் எதுவும் RBI-யில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயணம் மேற்கொண்டதன் மூலம் இந்தியா உள்நாட்டு விமான சேவை சாதனை படைத்துள்ளது. இந்திய விமான சேவை கடந்த சில வாரங்களாக தொடர் வெடிகுண்டு மிரட்டல்கள் மூலம் பாதிப்புக்கு உள்ளானது. இந்நிலையில் தொடர் பண்டிகை நாட்கள் காரணமாக கடந்த 17ஆம் தேதியில் மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் உள்நாட்டு விமான சேவையை பயன்படுத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட 3000த்திற்கும் அதிகமான விமானங்கள் பயணிகளுடன் புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் அரசியல் பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துகள் என நடிகர் அருண் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் நடிகர் அஜித் உச்சம் எனவும் அவருக்கு யாரும் போட்டி கிடையாது என்றும் அருண் விஜய் குறிப்பிட்டார்.
முன்னதாக தனது பிறந்த நாளை முன்னிட்டு அருண் விஜய் மற்றும் அவரது ரசிகர்கள் 40க்கும் மேற்பட்டோர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆசிய பாரா செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்று சென்னை திரும்பிய இரு வீராங்கனைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ஷரோன் ரேச்சல் தங்கப்பதக்கமும் துர்கா ஸ்ரீ வெள்ளிப்பதக்கமும் வென்று அசத்தினர். பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய அவர்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றார். இதனையடுத்து இருவரும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய நிலையில் பாரா செஸ் போட்டிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சென்னை தாம்பரம் அருகே சந்தேகம் படும்படி சுற்றித் திரிந்த பள்ளி மாணவர்கள் 8 பேரை போலீசார் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சென்னை தாம்பரம் கேம்ப் ரோடு சந்திப்பில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 8 சிறுவர்களை போக்குவரத்து போலீசார் பிடித்து விசாரணை செய்தனர். அப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் சுப்பமால்புரத்தில் உள்ள முத்துக்கருப்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி விடுதியில் தங்கி 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் என்பதும் அவர்கள் பீடி புகைப்பதைக் கண்டு விடுதி காப்பாளர் கண்டித்ததால் வெளியேறியதும் தெரியவந்தது. மேலும் தங்களிடம் இருந்த பணத்தை வைத்து ரயில் மூலம் சென்னை தாம்பரம் வந்து கடைகளில் வேலை கேட்டதாக கூறியதை அடுத்து 8 பேரையும் சேலையூர் போலீசார் பெற்றோர்களிடம் ஒப்படைக்க உள்ளனர். புதிய கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமை பெறுவதில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்ற செயலாளர் வின்சென்ட் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள உயர்கல்வித்துறை மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வளாகத்தில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வின்சென்ட், பாரம்பரிய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்ற செயல்களை உள்ளடக்கி 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து புவிசார் குறியீட்டிற்கான விண்ணப்பங்கள் அதிகரித்திருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். தேனி அருகே தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். பழனி செட்டிப்பட்டி பகுதியில் 4 வீடுகளில் 88 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள், பணம் ஆகியவற்றை திருடு போனதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திருட்டில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்தனர். தொடர் திருட்டில் ஈடுபட்டு கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தில் குற்றவாளிகளான மூர்த்தி என்பவர் 4 கோடி ரூபாய்க்கு நூற்பாலையை வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மேலும் மண்ணில் புதைத்து வைத்திருந்த 88 சவரன் நகை மற்றும் 49 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 தங்க கட்டிகளை போலீசார் மீட்டுள்ளனர். ஜோலார்பேட்டை அருகே போலி சான்றிதழ் மூலம் நிலத்தை அபகரித்ததாக பெண் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபால் வசந்தா தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். ஜெயபால் சாமு என்ற பெண்ணை 2வது திருமணம் செய்து கொண்டு 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் சாமு முதல் மனைவிக்கு தெரியாமல் போலி வாரிசு சான்றிதழ் தயாரித்து 35 சென்ட் நிலத்தை தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வசந்தா உறவினர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரசம் செய்த போது தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு நிலவியது.